Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. Tamil Nadu MBBS BDS counseling process la round 3 result நமக்கு வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் என்ன ரேங்க் வரை க்ளோஸ் ஆயிருக்கு, என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு, என்ன கம்யூனிட்டி ரேங்க், என்ன ஜென்ரல் ரேங்க், எந்த கல்லூரி அலாட் ஆச்சு, இந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ இதுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மாற்றங்கள் இருக்கவே இருக்காது. ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்து போனதில் நிறைய மாணவர்கள், அதாவது எஸ்சி கேண்டிடேட் நிறைய மாணவர்கள் எடுத்து போயிருக்காங்க. பிசியில் ஒரு 40 மாணவர்கள் எடுத்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு டேட்டா தெரியுது. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் ரவுண்ட் 3 2025 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு பெரிய மாற்றம் இல்லை. 1454 1454 ரேங்க்ல க்ளோஸ் ஆனது அப்படியே தான் இருக்கு. 534 கட் ஆஃப் 534 முடிஞ்சிருக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தர்மபுரி இது ஆல்ரெடி மாற்றம் இல்லை, சேஞ்சஸ் ஆகலை. பிசியை பொறுத்த வரைக்கும் 3378 பிசி ரேங்க் அப்படிங்கிறது 2011. இப்பவுமே 2000 வரைக்கும் இருந்ததுன்னா நமக்கு சேஃப். இப்போ 2011 இருந்திருக்கு, 2017 வந்திருக்கு, 2021, 2038 இந்த மாதிரி 2000 2050 மாற்றங்கள் நடந்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பிசி கேட்டகரிக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ 2011 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு 506 அப்படிங்கிற கட் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம். அடுத்தது பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 3749 ஸ்டேட் ரேங்க் 201. லாஸ்ட் டைம் 206 வரைக்கும் வந்துச்சுங்க. ஒரு சில வருஷம் 196 முடியுது. அப்போ 200 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. ஒரு ரேங்க் அதிகமாயிருக்கு, 201. 502 கட் ஆஃப் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினத்தில் ஜாயின் பண்ண போறாங்க. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 4484 11,155 1135 க்ளோஸ் ஆயிருந்தது. அப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்து போனதுனால பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. பிசியில் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. பிசியில் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ 1155 க்ளோஸ் ஆயிருக்கு. 494 பெரிய மார்க்ல பெரிய சேஞ்சஸ் வரல. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரீஸ்ல அவங்க கிடைச்சிருக்குங்க. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 11,228 787 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்சி கேட்டகரியில் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்து போயிருக்காங்க. நல்ல மாற்றங்கள் இருந்திருக்கு. அப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டால யார் அதிகமாக எடுத்து போயிருக்காங்கன்னா எஸ்சி கேட்டகரியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்து போயிருக்காங்க. ஸோ அதனால 434 க்ளோஸ் ஆச்சு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரீஸ்ல க்ளோஸ் ஆயிருக்குதுங்க. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்னா இனிமேல் அதிகமாக எடுத்து போயிருக்கலாம். அது நிறைய கல்லூரிகள், இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக்கம் அந்தந்த கல்லூரியிலேயே ஆல் இண்டியா கோட்டாவில் போட்டு எடுத்திருந்தா அதே சீட் அப்படியே மாற்றிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே இடங்கள் அதிகமாக வந்திருக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடங்கள் அதிகமாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் இந்த வருஷம் நிறைய எடுத்தாங்க. 120 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்ததுக்கு ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். பட் அதே நேரத்தில் இன்னுமே ஒரு சில கேட்டகரியில் இன்னும் 10-20 சீட் வரைக்கும் போயிருக்கிற வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதை வந்து கவனிக்காம விட்டுருப்பாங்க. நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணியாச்சு, இது எதுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கலாம். அது அவருடைய விருப்பம். எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 15895 136 ரேங்க் 396 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினத்தில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 15806 ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் எஸ்டி கேட்டகரியில் ஆல் இண்டியா கோட்டாவில் போயிருக்காங்க. 397 க்ளோஸ் ஆச்சு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ். அப்போ இந்த ரவுண்ட் 3 அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. என்ன காரணத்தினால அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்து போன ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து, அது எஸ்பெஷலி எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிசியில் 40 பேருக்கு மாற்றங்கள் வந்திருக்கு. எம்பிசியில் 20 பேருக்கு மாற்றங்கள் வந்திருக்கு. பிசிஎம்ல ஒரு கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி எஸ்டி கேட்டகரியில் ஒரு கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கிற குழந்தைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய மருத்துவ சேவை, உங்களோட படிப்பை தொடர்ந்து நல்ல மருத்துவராக எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காம எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.